என்ன விளையாண்ட எல்லா மேட்சுமே சேசிங் டீம் தான் வின் பண்ணியிருக்கு. என்ன இது? வழக்கம் போல அந்த ஒரு ஐபிஎல் இருக்குமே, எவன் எடுக்குறாலும் சேசிங் போனா வின்னுன்னு வந்துகிட்டே இருந்த ஒரு 20 மேட்ச் ஆட்ட. அதே மாரியா? இல்ல எனக்கு இல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் வந்து லக்னோல எப்பயுமே ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆற டீம் 5% வின் பண்றோம். ம். நான் கேட்ட கேள்வி இல்ல கரெக்டா பதில் சொல்லுங்க. ம். அபிஷேக் பொருளாவா இல்ல 10 நிசங்காவா? இல்ல நான் இன்னொரு ஆப்ஷனா பிருத்திவி ஷான்னு சொன்னா யாராவது கோச்சுக்குவீங்களோ? கல்லெடுத்து அடிப்பேன். இல்ல அந்த ஆனா நெறைய பாக்குறேன். 10 நிமிஷங்க வந்து கொஞ்சம் ப்ரொமோட் பண்றாங்க அவங்க பேஜஸ்ல எல்லாத்துலயுமே. இருந்தாலுமே நான் என்ன சொல்றேன், பிருத்திவி ஷா ஆட போறாங்கன்னு நெனைக்கிறேன். யார்றா அவன்? நீங்க தான் அவனை நீங்க தூக்கு இது பார்த்துட்டே பேன் இருக்க விட்டு. பிருத்திவி ஷா யாரு ஆட இவன்? போறாங்க. எங்கேயோ கொண்டாந்து தர்றான்னு பார்த்தா பிருத்திவிஷாவை கொண்டாந்து நினைச்சிட்டு இருக்க. யாருக்கு பிருத்திவி ஷா யாரா ஆட நினைச்சிட்டு இருக்க? போறாங்க. எல்எஸ்டிக்கு ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் இருக்கு. அதனால ஓரளவுக்கு இந்தியன் பேசர்ஸ் நல்லாவே இருக்குன்றதுனால இது என்ன நாங்களாம் என்ன எப்படி சொல்றான்? ஏதோ உளறிட்டு இருக்கானுங்க. பாரு, எல்எஸ்டிக்கு ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் இருக்கான், அதனால டிசி ஜெயிப்பாங்களா? என்னடா ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் என்னடா பேசுற? இருந்தாலும் டேய், இல்ல நைட் சொல்றதே 12 மணி புரிய ஆச்சு இல்ல. நம்மளுக்கு பிடிக்காத ஒரு மேனேஜர் இருந்து ஒருத்தன் வெளியே வந்தவன், ஒருத்தன் அந்த மேனேஜர் கூட இருக்கவன். யாரையும் சொல்லல. எல்எஸ்ஜி vs டிசி மேட்ச் தான் இது. அதனால இந்த மேட்சோட ப்ரீ மேட்ச் ஷோ தான் பார்க்க போறோம். என்ன ஸ்குவாட் ஆட போறாங்க எல்லாத்தையும் பார்க்க போறோம். அது மாதிரி கொஸ்டினும் இருக்க போகுது இந்த வீடியோ எண்டுல. இதையும் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இல்ல சரி நந்தா, நீ ஓகே. டக்குன்னு பிடிக்காத மேனேஜர்னு என்னடா திடீர்னு நைட் ஆச்சு வாழ்க்கை வரலாறு எங்க சொல்லிட்டு இருக்கான்னு நினைச்சேன். பார்த்து பாயசப்பா. அது கொயான்காவை தான் சொல்றேன். ஆல்ரெடி தெரியும். காதல் கதை தோனிக்கும் தெரியும், கேஎல் ராகுலுக்கும் தெரியும், இல்ல ரிஷப் பண்ட் தெரிஞ்சுக்குவாருன்னு நினைக்கிறேன். ரிசர்வ் பண்ணிட்டு அங்க இருந்து எனக்கு கேப்டன்சி கொடுக்கலன்னா நான் இருக்க மாட்டேன்னு போத்திக்க வந்தாரு. ஏன்னா எங்க கேப்டன்சி கொடுத்து சாவடிக்கிறாருன்னு சொல்லிட்டு அவரு இங்க இருந்து அங்க போய் இருக்கிறாரு. இந்த மேட்ச் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், இந்த டீம் ஹெட் டு ஹெட் வந்து 7 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. டெல்லி 4ம் லக்னோ வந்து 3 ஜெயிச்சிருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்து 2 மேட்சுமே டிசி தேய்ச்சி வச்சிருக்காங்க. அதுல ஒரு ஐகானிக் மேட்ச் இருக்கு. அசுதோஷ் சர்மா அந்த 35க்கு 5ல இருந்து 200 சேசிங் பண்ண மேட்ச். அந்த மேட்ச் ஒரு ஐகானிக் மேட்ச் போன வருஷம் நடந்தது. லக்னோல வந்து ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 175, செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 160 தான். நான் இன்னைக்கு பார்த்த அதே மேட்ச் டெம்ப்ளேட் தான். ஹை ஸ்கோரிங் இருக்காது. ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல இருந்து ஆரம்பிக்கும் ப்ரோ. 2 டீம்லயுமே பேட்டிங் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. லக்னோ வந்து பவுலிங் தான் இல்லைன்னு சொல்லலாம். நான் பேட்டிங் செம்ம கடப்பார. டாப் 3 எஸ்பெஷலி செம்ம ஸ்ட்ராங். இந்த பக்கம் டிசில பாத்தீங்கன்னா 10 நிமிஷங்காவ ஆடுவாங்களான்னு தெரியல. அப்படி ஆடலைன்னா அபிஷேக் பொரோல போட்டுட்டு டேவிட் மில்லரை கீழே ஆடுவாங்களா, இல்ல அபிஷேக் பொரோல போடாம 10 நிமிஷங்காவ ஆடுவாங்களா? சரி, இதெல்லாம் இருக்கிறதுக்கு 10 முன்னாடியே நிமிஷம் ஒரே நிமிஷம். என்ன விளையாண்ட எல்லா மேட்சுமே சேசிங் டீம் தான் வின் பண்ணியிருக்கு. என்ன இது? வழக்கம் போல அந்த ஒரு ஐபிஎல் இருக்குமே, எவன் எடுக்கிறாலும் சேசிங் போனா வின்னுன்னு வந்துகிட்டே இருந்த ஒரு 20 மேட்ச் ஆட்ட. அதே மாரியா? இல்ல எனக்கு இல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் வந்து லக்னோல எப்பயுமே ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆற டீம் 5% வின் பண்றோம். நான் பார்த்த வரலுமே இன்னைக்கு முல்லன்பூர்லயுமே ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆற டீம் தான் அதிகமா வின் பண்ணிருக்கு. ஆனா வந்து இன்னைக்கு வந்து இந்த ரபடாவோட ஒரு ஓவர் பிரசித் கிருஷ்ணா முன்னாடியே போட்டதுதான் இன்னைக்கு ரிசல்ட் மாறி இருந்திருக்கும். அதை விடுங்க. நான் கேட்ட கேள்வி இல்ல கரெக்டா பதில் சொல்லுங்க. அபிஷேக் பொருளாவா இல்ல 10 நிமிஷங்காவா? இல்ல நான் இன்னொரு ஆப்ஷனா பிருத்திவி ஷான்னு சொன்னா யாராவது கோச்சுக்குவீங்களோ? கல்லெடுத்து அடிப்பேன். இல்ல அந்த இது சேசிங் எனக்கு வந்து பிளேயிங் லெவல்ல இருக்க மாட்டாருன்னு அவரு முடிவு பண்ணியிருப்பாரு. அவரே நீங்க ஒருத்தர் தான் இல்ல பிரிட்டிஷா எனக்கு வந்துக்கிறீங்க. என்னமோ தோணுது பிருத்திவி ஷா கொஞ்சம் ட்ரை பண்ணுவாங்கன்னு. ஆ, அதுக்கு முன்னாடி இந்த சேசிங் வந்து ஜெயிக்கிறாங்கன்னு சொன்னா அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லாமே ஹோம் டீம் ஜெயிச்சிருக்கு. ஆமா. கண்டிஷன்ஸ் யார் யாரெல்லாம் அசஸ் பண்ணி பண்ணிருக்காங்களோ அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அதையும் பார்க்கணும். நாளைக்கு ஹோம் டீமும் வின் பண்ண ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா அதுவுமே ஹை ஸ்கோரிங் பிட்ச் கிடையாது. ஏன்னா இங்கேயுமே இந்த டாப் ஆர்டர்ல டிபெண்ட் பண்ற பிரச்சனை இருக்கும்னு நான் பாக்குறேன். எதுலன்னா எல்எஸ்ஜில நீங்க மிச்சல் மார்ஷ், எய்டன் மார்க்கம், நிக்கலஸ் பூரான், அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட்னா ஆயுஷ் பதோனி கீழே வந்து உங்களுக்கு இவருதான் இருக்காரு. சபாஸ் இந்த அகமது. மாதிரி அப்துல் கொஞ்சம் சமத். அப்துல் சமாத் இந்த மாதிரி இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். தம்பி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்துல் ப்ரிவியூல சமத்ல ஒரு இல்ல, proven ப்ரிவியூலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இங்க வந்து இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னா அடிப்பாங்க பாத்துக்க. நான் இல்ல சொல்லவே கிடையாது ப்ரோ. அப்துல் இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான் சமத்ல சொன்னேன். ஒரு சன்ரைஸ்க்கு ஒரு 3 வருஷம், லக்னோக்கு ஒரு 2 வருஷம், 5 வருஷம் இருக்காரு. அவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம டேக் கொடுக்க முடியாது. ஆயுஷ் பதோனி ஆயுஷ் உனக்கு ப்ரூவ் பதோனிலாம் பண்ணி வந்து காமிச்சிருக்காரு. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட லெஜெண்ட் ஆயுஷ் பதோனி. நான் இல்ல பாப்பீங்க இன்கேஸ் நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு ஜிடி மேட்ச்ல ஆன மாதிரி இயர்லயே ஒரு 2 விக்கெட் விழுந்துருச்சுன்னா கொஞ்சம் அந்த ஜிடியை கொண்டாந்து கஷ்டப்படுவாங்க. எல்ஐஜி கூட கம்பேர் பண்றதே தப்பு.
நீ எப்படி இங்க இருக்கிறது இங்க பாரு ஜிடில மேல வந்து பாலுக்கு பால் ரன் அடிச்சு தான் அவுட் ஆவாங்க. இங்க அப்படி இல்ல, அடிச்சா பட்டுதுன்னா 10 ஓவருக்கு 100 120 கொண்டு வந்து விட்டு தான் அவுட் ஆவாங்க. இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஓவர்ல அவுட் ஆயிருவாங்க. அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் இங்க மேனேஜ்மெண்டா பேட்டிங் இருக்கு. அங்க யார் இருக்கா மேல 3 விட்டா? நான் இன்னொன்னு பண்ணுவேன். இவங்க வந்து நேட்ரிக் நரிக்கைய வச்சுதான் கழுவு போறாங்க. நான் இல்லைங்களா சொல்லல. நான் மேத்யூ பிரிக்ஸ்க்கு உள்ள கொண்டு வந்து 4வது இடத்துல ஆடுறோம். ஒன் டே எல்லாம் அவர் வந்து 4வது இடத்துல தான் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஆடுறாரு. மேத்யூ பிரிக்ஸ்க்கு கொண்டு வந்துட்டு 4வது இடத்துல விட்டு 5ல ஆயுஷ் பதோனி, 6ல வந்து அப்துல் சமாத், 7ல வந்து சபாஸ் அகமதுன்னு போட்டோம்னா எனக்கு இன்னமும் பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த பேட்டிங் ஆடுற ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லாத மாதிரி தான் இருக்கும். அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க டேவிட் மில்லர் ஆடணும்னு நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். டேவிட் மில்லர் இல்லைன்னா ஆடியே 2 ஆகணும். ஃபாரின் பால்ஸ் போடணும் இந்தியோடையும். அப்படிங்கும் போது மேல வந்து 10 நிமிஷம் ஆடாம அபிஷேக் புரோல ஆனா 1 டைமென்ஷனலா போயிரும். அபிஷேக் புரலும் கேஎல் ராகுலும் கொஞ்சம் டைம் எடுத்து ஆடுறவங்க விக்கெட் அபிஷேக் புரோல் ஈஸியா 30 ரன்ல செட் பண்ணிட்டு விட்டு போயிருவாரு. ஆனா 10 நிமிஷம் ஆனா லாங் இன்னிங்ஸ் ஆடுற பிளேயர் நீ யாரோட போவீங்க? எனக்கு தெரிஞ்சு 10 நிமிஷம் போறது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். டேவிட் மில்லரை உட்கார வச்சுட்டு அவர் ஆடுற ஆட்டத்தை சமீர் ரிஸ்வி ஆடிடுவாரு. அப்படிங்கும் போது நான் வந்து 10 நிமிஷம் போவேன். நீங்க போவீங்களா மாட்டீங்களா? அதான் சொல்றேன்ல, மில்லர் ஸ்டம்ப்ஸ் 10 தான். நிமிஷம் ஆடுற மாதிரி எனக்கு தெரிஞ்சு. ஆனா நிறைய பாக்குறேன் 10 நிமிஷங்க வந்து கொஞ்சம் ப்ரொமோட் பண்றாங்க அவங்க பேஜஸ்ல எல்லாத்துலயுமே. இருந்தாலுமே நான் என்ன சொல்றேன், பிரித்திஷா ஆட போறாங்கன்னு நினைக்கிறேன். அவனை தூக்குது பேன் விட்டு. யாரு எங்கேயோ கொண்டாந்து தர்றான்னு பார்த்தா பிரித்திஷாவை கொண்டாந்து நினைச்சிட்டு இருக்க. யாருக்கு யாரும் நினைச்சிட்டு இருக்க? நான் கூட 10 நிமிஷங்க வந்து ஸ்ரீலங்கால ஆடினாரு, அதனால இங்க அடிக்க மாட்டாருன்னு சொல்லுவான்னு பாத்துட்டு இருந்தா, டேய் பிரித்திஷா இங்கேயே ஆட மாட்டேங்கிறான் 2 வருஷமா. அவனை கொண்டாந்து நினைச்சிட்டு இருக்க. பாருங்க அபிஷேக் போரல் ஆடுறாரு. நான் சொல்றேன் இல்ல, அபிஷேக் போரோட வந்து டெல்லி மேனேஜ்மெண்ட் வந்து பேக்கப் பண்றாங்கல்ல. அவர் எப்படி பேக்கப் பண்றான்? எங்க பேரு பேக்கப் பண்றான்னா அப்படி இல்ல, அவன் பர்ஃபார்மும் பண்றான். நீ பிரித்திஷா கொண்டு வந்துட்டு ராவடி பண்ண கூடாதுங்க. கம்முன்னு நீ நீ பேசாத, நீ வீடியோ முடியவே பேசாத. பிரித்திஷா கொண்டு வந்து பிரித்திஷா ஏதாவது உனக்கு தனியா மெசேஜ் பண்ணானா என்ன ப்ரோமோட் பண்ணு இப்படி உங்க வீடியோ பாக்குறாங்க, நீ சொல்ற டீம்ல நல்லா இருக்கு. ஜாலியா டெய்லி ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காரு. அவரே அவருக்கு வந்து மெசேஜ் பண்ணிட்டு போறாரு. சரி ஓகே, நம்ம அது விடுங்க. பேட்டிங் வந்து நம்ம 2 டீமுமே சரி, லக்னோ தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு 5 பேர் பேட்டிங் இது இவ்வளவுதான் ஆடுவாங்கன்னு தெரியும். இப்போ இங்க வந்து டிசில நிறைய குழப்பம் இருக்கு. நல்ல நல்ல பிளேயர் இருக்காங்க, ஸ்டப்ஸ் இருக்கா, மில்லர் இருக்கா, யாரும் ஆட போறாங்க, எந்த குழப்பம் இருக்குன்னா ஆட மாட்டாங்கிற குழப்பம் இல்ல, நல்ல பிளேயரா இருக்காங்க, யார் யாரும் உள்ள போடலாங்கிற குழப்பமும் தான் இருக்கு. அது ஒரு நல்ல குழப்பம். 2 பிளேயிங் 11 போடலாம் இந்த டீம்ல, அதான் பிரச்சனையே. இவன் வெளியே இருக்கிறவனும் கருண் நாயர், சமீர் ரிஸ்வி அப்படிங்கிற மாதிரி நல்ல பிளேயரா தான் இருக்காங்க. உள்ள ஆடுறவனும் எவன் ஆடுவாங்கிறது தெரியல. நம்ம கேள்வியே இதை கேட்டலாம். நம்ம இந்த கேள்வி மறுபடியும் கேட்டோம்னா வச்சுக்க நம்மள டேய் உங்களுக்கு வேற வேலையே இல்லையாடா, கேள்வி எடுக்கவே முடியலையா அப்படின்ட்டு போயிருவாங்க. டிசி பிளேயிங்ல சொல்லுங்க, அது இன்னும் டஃபா போயிரும். ப்ரோ எனக்கு தெரிஞ்சு ப்ரோ ஸ்டெப்ஸ் ஒருத்தர் கன்ஃபார்ம், கேஎல் ராகுல், நிதிஷ் ராணா, எனக்கு இவங்க 3 பேர்த்த தவிர அசித்தோ சர்மாவே போன வருஷம் கடைசி 7 மேட்ச் இம்பேர்சபிள வச்சு வாய்ப்பு கொடுக்காம அப்படியே முடிச்சு விட்டாங்க. எனக்கு இவங்க 3 பேர்த்த தவிர வேற யாரு உள்ள ஆடுவோங்கிறத எனக்கு கன்ஃபர்மேஷனா சொல்ல முடியல டெல்லியில. இதனாலே டெல்லி நாளைக்கு தோக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. போன வருஷம் டெல்லி தோத்துருக்காரு அன்சர்டைன். ஒரு பிளேயர் நல்லா ஆனானா அந்த பிளேயர் உள்ள வச்சுக்க மாட்டேறேன், உடனே பிளேஸ மாத்துறது, ஸ்வீப் ஓப்பனிங் ஆடணும் 4ல கொண்டு வரது, 4ல ஆடணும் ஓப்பனிங் ஆட விடுறது, அப்படி இப்படின்னு பிளேஸ் மாத்திட்டே இருந்தேன். டெல்லி இன்னும் அந்த வந்து மாத்துவங்களா இல்ல அந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டு இல்லப்பா இந்த ஸ்லாட்டோட எல்லாத்துக்கும் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்களா எனக்கு தெரியல. சரி ஓகே, பவுலிங் வந்துருவோம். பவுலிங் பக்கம் வந்துருவோம். நம்ம யார் ஆட போறாங்க? நடராஜன் தான். நடராஜனா? ஆமா, நான் தான் சொல்லிட்டே இருந்தேன். நான் பிரித்திஷ் சொன்னதுக்கு என்ன அடிச்சேன், நடராஜன் சொல்ற நீ? நடராஜன் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், அதனால நான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு அவரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்லோ பவுலர்னு சொல்லுங்க. ஃபாஸ்ட் பவுலருங்கன்னா இங்க கண்ட போர்டு கல்ல எடுத்துக்கிட்ட முடியாது. 125ல போறோம் ஃபாஸ்ட் பவுலரா? இன்டர்வியூலாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு இப்படியே நீ அடிச்சனா யாரா உனக்கு இன்டர்வியூ தருவா? ப்ரோ சொல்லு. லுங்கி கிடிக்கு ஒருத்தர் கன்ஃபார்ம் ஷமீரா ஆடுவார். எனக்கு தெரிஞ்சு மில்லர் ஆட மாட்டாங்க. மேல 10 நிமிஷங்காவோ இல்ல மில்லரோட சாய்ஸ்ல ஷமீரா ஆடிட்டு புக்கியசியோல ஆக்கிப் நபியோ போயிருவாங்க ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு இந்த டீம்ல மில்லர் எடுக்க மாட்டாங்க. அந்த டீம்ல நார்க்கியாவை டீம் விட்டு தூக்க மாட்டாங்க. அவங்க அப்படிதான் நார்க்கியாவோட தான் போவாங்க, இவங்க மில்லரோட தான் போவாங்க. மில்லர் அடிப்பாரு. சரி ஓகே, மில்லர் அடிப்பாருக்கு கூட வச்சுக்கலாம். இப்ப லுங்கி கிடி ஒருத்தர் கன்ஃபார்ம், குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல், யுவராஜ் நிகம் 4 பவுலர் ஆச்சு.
அப்ப வந்து யாரோ ஒருத்தர் ஆக்யூப் நபி, நட்ராஜனு, இல்ல முகேஷ் குமார் 3 பேத்துல 3 பேத்துல 2 பேரும் ஆடணும். அப்ப நீங்க சொல்ற காம்பினேஷன் பார்த்தா 2 ஃபாரின் பிளேயர் இல்லைன்னா ஆக்யூப் நபி, முகேஷ், நட்ராஜ்ல 3ல 2 ஆடுவாங்க. நீங்க ஆடிடுவாங்க. யாருன்னு நினைக்கிறீங்க? நட்ராஜனும் இல்ல ஆக்கூப் நபியும் ஆமா. ஆடிடுவாங்க. வேலை முடிஞ்சது. முகேஷ் அப்ப மேக்ஸிமம் குமார் அவங்க அந்த முகேஷ் இம்பாக்ட் டெத் பவுலிங் தான் நட்ராஜ் இல்ல எடுக்கிறது. அதுதான் சொல்றேன். இம்பாக்ட்ல ஆக்யூப் எடுக்கிற நபி மாதிரி நாளைக்கு தான் போவாங்க. ஆடிடுவார்னு நினைக்கிறீங்களா? அதுதான் 2 ஆடு. பேருமே ஆமா. டெபுட் கிடைக்குமா? ஏன்னா இந்த இதுல வாய்ப்பு பார்த்தா கேஎல் ராகுலே விக்கெட் எடுத்திருக்காரு ஒரு ஓவர்ல. அதனால நான் சொல்றேன். அவ்வளவு ப்ரோமோட் பண்ண சரி, தேவையில்ல. ஓகே ப்ரோ. அதே அப்ப மாதிரி வந்து போன வருஷம் நட்ராஜன் வந்து ஒரு 2 ஆட்டம் தான் வாய்ப்பு குடுத்தாங்க. வாய்ப்பே தராம பெஞ்ச்லயே உட்கார வச்சாங்க. அந்த 10 கோடிக்கு மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அவங்க பெஞ்ச்ல உட்கார வைக்கிறதா இருந்தா வெளிய விட்டுருந்துருக்கலாம். அப்ப நட்ராஜனுக்கு வாய்ப்பு கிடைக்காதா? இதான் நட்ராஜ் ஆடுவாங்கன்னு தான் நான் நட்ராஜன் சொல்றேனே. ஃபார்ம் எப்படி இருக்குன்னே முகேஷ் தெரியல. குமார் தான் இவர் ஆட டெட் ஆர் மாட்டாருன்னு நான் ஃபார்ம்ல சொல்றேன். இருக்காரு. ஆக்யூப் நபி சூப்பர் ஃபார்ம்ல இருக்காரு. நட்ராஜன் கடைசியா எப்ப கிரிக்கெட் விளையாடுறாருன்னே தெரியல. பெரிய லீக் எப்ப விளையாண்டாருன்னே தெரியல. இல்ல இன்ஜுரியில இருந்து வேற ரெக்கவர் ஆகி வராரு. அதனால ஃபார்ம கன்சர்ன் இல்ல பண்ணும்போது ஆக்யூப் அவரு நபி இன்ஜுரி போவாங்க. இன்ஜுரி இல்லைன்னா தான் நம்ம ஆச்சரியப்படணும். சரி, ஸ்டார்க்கு வர வரைக்கும் இப்படிதான் போவாங்க நான் நினைக்கிறேன். நட்ராஜன் தான் ஆடுவாங்க. ஏன்னா டெத் ப்ரோ பவுலிங் இல்ல போட்டவங்க. ப்ரோ. நான் ஒருத்தரோட பீக்க வந்து யூஸ் பண்ணிக்கணும்னு நினைப்பேன். ஆக்யூப் நபியோட பீக்க நான் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைப்பேன். அதே மாதிரி ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப்ல இருக்கிறாரு. லுங்கிங்கிடையே யாருமே வேர்ல்டு கப்ல டீக் அவுட் பண்ணவே இல்ல. நான் லுங்கிங்கிடையே யூஸ் பண்ணிக்கணும்னு நினைப்பேன். முகேஷ் குமார், நட்ராஜ்ல யாரோ ஒருத்தர் ஆடணுமா? எனக்கு பவர் பிளேல ஒரு ஆப்ஷன் வேணும்னா நான் வந்து முகேஷ் குமார் ஆடுங்க. அவர் 2 பக்கமும் ஸ்விங் பண்ணுவாரு. கொஞ்சம் ஸ்பீடு 135, 138 போடுவாரு. நட்ராஜன் அந்த ஸ்பீடு குறைஞ்சு போச்சு. அந்த பழைய ஸ்பீடு கிடையாது. அப்படிங்கும்போது டெல்லி பவுலிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே இருக்கு. லக்னோ வாங்க பவுலிங் கித்னாகே அப்படின்னு கேட்கற அளவுக்கு தான் இருக்கு. இருக்காரு. சம்மி ஓவரா வாங்கி மயங்க் யாதவ், சம்மி மயங்க் இருக்காரு. யாதவ், என்ன என்ன சமி, உனக்கு இன்டர்நேஷனல் சம்மி பவுலர் இங்க சம்மி வேற காட்டணும். இல்ல சம்மி வேற நேத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுறாரு. எடுத்து பாருங்க கடைசி 5 வருஷத்துல நான் தான் இந்த ஐபிஎல் அதிக விக்கெட் எடுத்திருக்கேன். 130 விக்கெட் இது எடுத்திருக்கேன். இல்லாம அப்படி டாப் 4 பிளேயர்ஸ் வேற சொல்லியிருக்காரு. லக்னோவா, கேகேஆரா, ஆர்சிபி, அப்புறம் இன்னொரு டீம் சொல்லுது டிசின்னு நினைக்கிறேன். இந்த 4 டீம் தான் வரும்னு சொல்லியிருக்காரு. சம்மியோட குரூசியல் ஐபிஎல் தான். அவர் வாழ்க்கையில பார்க்காததே கிடையாது. வேர்ல்டு கப் பாட்டாரு, ஐபிஎல் பாட்டாரு, எல்லாமே பாட்டாரு. குரூசியல் ஐபிஎல் இருந்தா இதுல பர்ஃபார்ம் பண்ணலைன்னா அவரோட கேரியர் ஓவர். அவரு எனக்கு தெரிஞ்சு நம்பிக்கை இல்ல ப்ரோ. நீங்க எல்லா டீமுமே அர்ஜுன் டெண்டுல்கர் கூட ஃபயர் விட்டு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து ஒரு ரீல்ஸ் 2-3 ரீல்ஸ் விட்டுருக்காங்க. நீ சம்மி ரீல்ஸ் ஃபயர் விட்டு ஒரு ரீல்ஸ் கூட போடல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். அப்படின்னா பயிற்சி ஆட்டத்துல கூட ஃபயர் விடுற மாதிரி ஒரு பால் கூட போடலைன்னு அர்த்தம். அப்படிங்கும் போது அவர் வந்து சஸ்பென்ஸா வச்சிருக்காங்க. சஸ்பென்ஸா என்ன கனா படமா கிளைமேக்ஸ்ல வந்து போடுவாரா சமி? அப்படி இல்ல இல்ல இவங்க பவுலிங் லைனப் தேர்ற மாதிரி இருக்கு. ஆனா டிசிக்கு போட முடியுமான்னு தெரியல. இவரு அர்ஜுன் டெண்டுல்கர்லாம் சொல்ற அர்ஜுன் டெண்டுல்கரே இடம் இல்லை, நீ கம்முன்று. இல்ல மோசின் கார்டு மயங்க் யாதவ் வெளியதான் உட்கார மாதிரி, பிரின்ஸ் யாதவ் 3 பேருமே வெளியே உட்கார மாதிரி தான் பிள்ளைங்களா ஒண்ணு இருக்கு. அப்படிங்கும்போது அர்ஜுன் டெண்டுல்கர் தம்பி நீ போயிட்டு கல்யாணம் இப்பதான் பண்ணியிருக்கேன், ஹனிமூன் கோவா கேவா போயிட்டு வரன்னு சொல்ல கோயங்கா வந்து டிக்கெட் போட்டு கொடுக்கறது கூட வாய்ப்பு இருக்கு ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு இந்த பவுலிங் அட்டாக் லக்னோ பவுலிங் அட்டாக் வந்து ஏக்னா ஸ்டேடியத்துக்கு வந்து கரெக்டா இருக்கும். பெரிய ஸ்டேடியம் இருக்கிறதுலே ஐபிஎல்லே பெரிய ஸ்டேடியம் அதுதான். 75 மீட்டர் குறைஞ்சபட்சம் தெரியாது. ஏட்ரிக் நார்கியா வந்து அந்த கிரவுண்ட்ல வந்து கரெக்டா சூட் ஆவார். பவுன்ஸ் மூஞ்சுக்கு இந்த இடுப்புக்கு நெஞ்சுக்கே போட்டு போட்டு சைட்ல 2 பக்கமும் அடிக்க விட்டா 4 ஓவர் 2-3 விக்கெட் பொறுக்கிப்பாரு ஆண்ட்ரிக் நார்கியா. எனக்கு தெரிஞ்சு இந்த கிரவுண்ட்ல கரெக்டா இருப்பாரு. ஆவிஷ் கான், சம்மி, நார்கியா எல்லாம் ஓகேன்னு நினைக்கிறோம். அது இல்லாம திக்வேஷ் ராஜி பவுலிங் தான் ஓகே போதும், மேனேஜ் பண்ற மாதிரி பண்ணிடுவாங்க. அது இல்லாம உனக்கு மோஷின் கான்ல இருக்காரு, ஓகே தான். ஒரு காலத்துல மொசின் கான் இன்ட்ரோடியூஸ் ஆகும் போது அப்பா என்ன பவுலர் தான் அப்படிங்கிற மாதிரி பேசணும். இன்ஜுரியால ஒரு நல்ல பவுலரோட வாழ்க்கை சூப்பரா போடுவாரு. மொதல் அடிக்கவே முடியாது, 2 சைடும் ஸ்விங் பண்ணுவார், 150 கிளாக் பண்ணுவாரு. அதெல்லாம் அந்த உமர் மாலிக் இவரெல்லாம் ஒரே பேஸ்ல வந்தாங்க, அப்படியே காணாம போயிட்டாங்க. பிளேயிங் 11 இப்ப பாக்கலாம். டெல்லிக்கு ஒரு 4 பிளேயிங் 11 போடலாம். யார் உள்ளாடுவோம் ஃபாரின் பிளேயர் காம்பினேஷனை வச்சு மட்டும்தான் தெரியும். கேஎல் ராகுல், அபிஷேக் பூரல், இல்ல அவர் சொல்ற மாதிரி பிருத்திவி ஷாவை நானும் வச்சிருக்கேன். எந்த நேரத்துல இப்படி வேணாலும் உள்ள சொருவிடுவாங்க. நீங்க பாத்துட்டே இருக்கீங்க. பிருத்திவிஷாவை நான் பேக் பண்றேன். அவர் சொல்ற மாதிரி பிரபராஜன சொல்ற மாதிரி மில்லரையவங்க அடிதான் ஆவாங்க. மில்லர், அக்சர் பட்டேல், அசிதோஷ் சர்மா, ஆக்யூப் நபி, விப்ராஜ் நிகம், நிகிடி, சமீரா,
குல்தீப் இம்பாக்ட் பிளேயர். நான் வந்து மேல வந்து ஃபாரின் பிளேயர் வைக்கல. அப்படிங்கும்போது 2 ஃபாரின் பேசர்ஸ் ஆடுவாங்கங்கிற காம்பினேஷன் வைக்கிறேன். 10 நிசக்காவ ஆடுனா ஒரு இந்தியன் பேசர்ஸ் உள்ள வருவாங்க. அப்படிங்கிற மாதிரி நான் காம்பினேஷன் போறேன். லக்னோவுக்கு வந்து எய்டம் மார்க்கம், மார்ஸு, பூரானு, ரிஷப் பண்ட் எங்க ஆடுறான்னு தெரியல. ஓப்பனிங்கிற மாதிரி கேள்விப்படுறேன். கரெக்டா எனக்கு இன்னும் தெரியல. எந்த ஸ்லாட்டின்ல ஃபிட் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆயிஷ் பதோனி, அப்துல் சமாது, சபாஸ் அகமது, ஆண்ட்ரிக் நார்கியா, திக்வேஷ் ராதி, சமி, ஆவேஸ் கான், இம்பாக்ட் பிளேயர்ல வந்து மயங்க் யாதவ், இல்ல சித்தார்த் மணிமாறன், முஷின் கான், பிரின்ஸ் யாதவ் யாரத்துல வருவாங்க. நான் வந்து இந்தியன் பேசர்ஸே நல்ல பேசர்ஸ் இருக்கும்போது நான் என்ன பண்றேன்னா ஆண்ட்ரிக் நார்கியாவை உட்கார வச்சுட்டு யாராவது ஒரு இந்தியன் பேசர்ஸ் உள்ள சொருவிட்டு ஜாஸ் இங்கிலீஷ் பிளேயர்த்துக்கு இங்க இருந்தாருன்னா அவரையோ இல்ல மேத்யூ பிரிட்ஸ்கோ இருந்தாரோ அவர் உள்ள போட்டு பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு தொடுறாங்க. என்ன நாங்க எங்க 4 பேர்த்தையும் தாண்டி தொடுறாங்கிற மாதிரி பேட்டிங் லைனை போயிருவேன். போன வருஷம் அது மாதிரி தான் போனாங்க. அது மாதிரி போயிருவேன். நீங்க எப்படி போறாங்கன்னு தெரியல. சரி, டீம் எல்லாம் பார்த்தோம். யார் நாளைக்கு வின் பண்ணுவாங்க? அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்றேன். செம்மையா நாளைக்கு ஒரு பேட்டல் இருக்கு. நிதிஷ் ராணா விசஸ் திக்வேஷ் ராதி. என்ன நினைக்கிறீங்க? ஆல்ரெடி சண்டை போட்டுருக்காங்க 2 பேரும். கேஎல் ராகுல் வெர்சஸ் கோயங்கா பேட்டிங் இருக்கு. ஹேமாங் பதானி வெர்சஸ் ரிஷப் பண்ட் பேட்டில் இருக்கு. பேட்டிலுக்கு பஞ்ச நாளைக்கு ஏன் ரிஷப் பண்ட்டுக்கும் ஹேமன் பதானிக்கு என்ன பிரச்சனை? கேப்டன்சி கொடுக்க மாட்டேன்னாங்க. கேப்டன்சி கொடுக்கறதா நான் டெல்லியில் இருக்கிறேன்னாரு இவரு. ஓஹோ, அவரு அப்புறம் எல்லாத்தையும் சம்பந்தப்படுத்திக்கலாம். நமக்கு என்ன வேலை? வின்னிங் பர்சன்டேஜ் தினேஷ்ல இருந்து ஆரம்பிப்போம். வின்னிங் யாரு, என்ன பர்சன்டேஜ்? ஆல்ரெடி 100%ல இருக்கேன். இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய வந்து எனக்கு அவுட் ஹேண்ட் ரேட்டிங் சொல்லிட்டு +5 மார்க்குங்கிற மாதிரி ஷாக்கிங் தான் நாளைக்கு. 2 பேருமே ஷாக்கிங் ஆவீங்க. நாளைக்கு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வின்னு. பாயிண்ட் சொல்லிடுறேன், 51-49%. க்ளோஸ் மேட்ச் தான். க்ளோஸ் மேட்ச் தான். சரி, ஓகே. நான் சொன்னா நீங்களா சாக்காதீங்க. டிசி ஜெயிக்க போறாங்க நாளைக்கு. பிருத்வி ஷாவை ஆட போறாங்க நாளைக்கு. அதுவும் பார்க்க போறீங்க. எனக்கு அவன் சொன்னதுல என்ன ஷாக்கா இருக்கு, பிருத்வி ஷா தலையில தூக்கி வச்சிருக்க நாளைக்கு. பாரு, இம்பாக்ட் லிஸ்ட்ல கூட மறக்க மாட்டான். இம்பாக்ட் லிஸ்ட்ல இங்க போய் அந்த ஸ்டேடியத்துல கூட்டு வருவாங்க 20 பிளேயர், அதுல கூட மறக்க மாட்டான். இல்ல, நீங்க வந்துகிட்டு சஞ்சு சாம்சனோட தீவிர ரசிகர் மன்ற தலைவர் மாதிரி அவர் வந்து இப்போதைக்கு பிருத்வி ஷா ரசிகர் மன்ற தலைவரா. நானாவது பிளேயிங் லெவல்ல ஆடுறவனுக்கு சொல்றேன், அவன் எங்க இருக்கானே தெரிய மாட்டேங்குது. அவனுக்கு எல்லாம் ரசிகர் மன்றம் வச்சிட்டு இருக்கான். ஜாலியா இருக்கான். ஏதோ ஒரு மேட்சுக்கு நீங்க ஃபயர் விடுறான். ஏதோ ஒரு மேட்ச் அப்ப அபிஷேக் புரன் ஃபெயில் ஆகி, ஃபெயில் ஆயிட்டானா, கருண் ஃபெயிலியர் ஆகி, இல்ல எனக்கு ஃபாரின் கம்பெனிஸ் உள்ள கொண்டு வரேன், எனக்கு ஸ்டாக்கே வரல அப்படிங்கும் போது நான் வந்து 10 நிமிஷத்துக்கு ட்ரை பண்ணி 10 நிமிஷத்துக்கு ஃபெயில் ஆனாதான் 4வது ஆப்ஷன். அப்ப கூட வாய்ப்பு இல்ல, வரல. அப்ப கூட இல்ல, டக்கெட்டுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்து அவனும் ஃபெயிலியர் ஆகி அதுக்கப்புறமேட்டு தான் பிரத்யேஷா உள்ள வர முடியும். நீ சொல்றத பார்த்தா சரி நடக்க போகுது. நாளைக்கு டிசி ஜெயிக்குது. பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோஸ் மேட்சா தான் இருக்கும். ஏன்னா எல்எஸ்டிக்கு ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் இருக்கு. அதனால ஓரளவுக்கு இந்தியன் பேசர்ஸ் நல்லாவே இருக்குன்றதுனால இது என்ன சொல்றான், ஏதோ உளறிட்டு இருக்காங்க பாரு. எல்எஸ்டிக்கு ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் இருக்கா, அதனால டிசி ஜெயிப்பாங்களா? அதனால அப்படிதானா? இல்ல, எல்எஸ்டிக்கு ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் இருக்கு, இந்தியன் பேசர்ஸும் இருக்கிறதுனால அப்பயுமே அவங்க தோத்துருவாங்க. தினேஷ் சொன்ன மாதிரி ஒரு 50-50 மேட்ச் தான். இல்ல, அப்படிதான் சொல்றேன். அப்படிலாம் நான் சொல்லவே வரல. எனக்கு நேற்று சொன்னேன் ஒன் சைட் மேட்சா இருக்கும் 70-30 சொன்னேன். அதுக்கே நீங்க ஒத்துக்கல. சில குளறுபடிகள் நடந்தனால கொஞ்சம் 50-50ங்கிற மாதிரி நேற்று மேட்ச் போச்சு. இந்த மேட்ச் நான் சொல்றேன், இது மேட்ச் ஒரு 60-40 இருக்கும். எல்எஸ்ஜி தான் வின் பண்ணும். எனக்கு என்னமோ எல்எஸ்ஜி வந்து என்னதான் டிசிட்டு எல்லா பவரும் இருந்தாலும் எதுலயும் ஒரு சொதப்பிடுவாங்களோ, ஸ்டார்க்கு அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்லாம் விட்டுருவாங்களோ, பேட்டிங்ல அப்படி இப்படின்னு சொதப்பிடுவாங்களோ. இவங்க இருக்க 5 பேட்டிங் ஒண்ணுமே பண்ண முடியாது எல்எஸ்ஜி. நீ சேசிங் எடுத்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் பேட்டிங்லாம் மேட்சுக்கு அங்கேயே கையில கொண்டு வந்துருவாங்க. எனக்கு என்னமோ எல்எஸ்ஜி தான் தோணுது. அதனால நம்ம கில்டு, சாம்சன் இவங்கெல்லாம் டைம் டு ப்ரூவ்ன்ட்டுக்கிறோம். தலைமை அப்படி இவங்களுக்கெல்லாம் முன்னாடி ஓஜி பிளேயரா ஒருத்தர் தான். கரெக்ட் சுச்சுவேஷன்ல இல்ல அவருக்கு. அப்ப அந்த வேர்ல்டு கப்ல இருந்தவர் இந்த வேர்ல்டு கப்ல இல்லைன்னா அவருக்கு இவளுக்கு மன கஷ்டமா இருக்கும். அவர்தான் லெஜண்ட் ரைட்டர்ல. விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஜடேஜா கூட இவரையும் சேர்த்திட்டாங்க. சரி, ஓகே. அவரு
மிச்சில் மார்ஷ் வந்து செம்ம ஃபார்ம்ல இருந்தாரு. ஆஸ்திரேலியா வெளிய போனாரு. அந்த ஸ்ரீலங்காவோட குப்புன்னு குப்புனாரு. மார்கமும் ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப்ல இருக்கான் அவனும். எனக்கு தெரிஞ்சு இவங்க 3 பேர் நாளைக்கு குப்ப போறாங்க. நிக்லஸ் என்னன்னா ஃபார்ம் அவுட் ஆஃப் ஹிஸ் கேரியர்ல இருக்கிறாரு. அவர் பேட்டே தொட மாட்டாருன்னு சொல்லிடுறேன். இவங்க 3 பேர் அடிப்பாங்க. இல்ல இதுல என்ன ஒரு பியூட்டினா எல்லாருமே இந்த வேர்ல்டு கப் முடிஞ்ச உடனே அருமையான ஃபார்ம்ல இருக்காங்க. மிச்சல் மார்ஷ் ஆகட்டும், ஈடன் மார்க்கம் ஆகட்டும், வேர்ல்டு கப்ல ஒண்ணும் பண்ணல. வேர்ல்டு கப்ல 1-2 மேட்ச் தான். அதுக்கப்புறம் இங்க செம ஃபார்ம்ல வராங்க. எல்எஸ்ஜிக்கு எவ்வளவு நல்லதா இருக்குன்னு பார்ப்போம். கொஸ்டின் இருந்தா கேட்டிருக்க தினேஷ். இந்த வீடியோ கொஸ்டின் ஏதாவது இருக்கா? கரெக்டான கொஸ்டின் இருக்கு. கொஸ்டின் இருக்கு. கரெக்டான கொஸ்டின் தான். சாரி என்ன மன்னிச்சிருங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ்னு பேர் சொல்லிருக்கணும். சென்னை சூப்பர் கிங்ஸ் தோத்ததுனால நாம ஒரு இதுல அடிச்சிட்டேன். சென்னை சூப்பர் கிங்ஸ்னு. இது கரெக்டான கொஸ்டின் தான். ஐபிஎல் ஆரம்பிச்சது எப்பயோ ஆரம்பிச்சது. ஆனா இம்பாக்ட் பிளேயர் இப்பதான் கொண்டு வந்தாங்க. யார் அந்த பிளேயர்னு கரெக்டா சொல்லணும். ஐபிஎல்ல ஃபர்ஸ்ட் இம்பாக்ட் பிளேயர் யாரு? அதாவது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னைக்கு மேட்ச்ல வந்து ஷாருக்கான உட்கார வச்சுட்டு பிரசித் கிருஷ்ணாவை கொண்டு வந்தாங்க. அது மாதிரி யார உட்கார வச்சுட்டு இம்பாக்ட் பிளேயர்ல யார கொண்டு வந்தாங்கிறது கரெக்டா ஆன்சர் சொல்லுங்க. கரெக்டா சொல்லுங்க. அதாவது அந்த முன்னாடி வந்து அந்த பிளேயிங் 11 வந்து கரெக்டா சொன்னீங்களா பாத்தீங்களா? அவங்க சொன்னீங்கன்னா உங்களோட பாயிண்ட் வந்து லீடர் போர்ட்ல மேல போகும். அப்பதான் கிஃப்ட் வரும். ரெடியா இருங்க. சரி.